எம்ஹெச் ரியல் எஸ்டேட்லேருந்து சதீஷ் பேசுகிறேன். நம்ம பார்க்க வந்துருக்க ப்ராப்பர்ட்டி ஒரு லேஅவுட்டில் ஒரு ஃப்ளாட் பார்க்கணும், 2 ஃப்ளாட் பார்க்க வந்துருக்குங்க. அதாவது 40க்கு 60 ஒரு ஃப்ளாட் பார்க்க வந்துடும். இன்னொரு டீட்டெயில் நான் சொல்கிறேன். ப்ராப்பர்ட்டி பார்த்தா இதாங்க அந்த ப்ராப்பர்ட்டி. ஃப்ரண்டேஜ் 40. இந்த கல்லேருந்து இந்த ஃபென்ஸ் போடுறலாம், அந்த கல்லேருந்து இந்த எல்லோ கலர் கல் இது வரைக்கும் ஃப்ரண்டேஜ் 40. லெங்க்த்து பார்த்தீங்கன்னா அந்த ரெட் கலர் கல் தெரியல அது வரைக்கும், இந்த ஃபென்ஸ் முடியுது அது வரைக்கும் 40க்கு 60 2400 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு எம்டி ஃப்ளாட் தான் நம்ம பார்க்க வந்துருக்குறோம். ப்ராப்பர்ட்டி பார்த்திங்கன்னா ஒரு வெஸ்ட்டு ஃபேஸிங் ப்ராப்பர்ட்டிங்க. அதாவது மேற்க பார்த்த மாதிரி இருக்குது. ப்ராப்பர்ட்டிகளோட ரோடு தற்சமயம் ஒரு மண் ரோடு தாங்க. ரோடோட அகலம் பார்த்திங்கன்னா 20 அடி. 20 அடி ரோட்டில் தான் அந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குது. ப்ராப்பர்ட்டி பழைய லேஅவுட்லேருந்து வாங்கி ரீஸ் பண்ண ப்ராப்பர்ட்டிங்க. ஸோ அதனால் அதில் டிடிசி அப்ரூவ்டு இருக்காது. நம்ம வாங்கி நம்ம ப்ராப்பர்ட்டி வாங்கினதுக்கப்புறம் நம்ம அப்ளை பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும். டிடிசி அப்ரூவ்டு அப்புறம் வாங்குற மாதிரி இருக்கும். அது மாதிரி பார்த்தீங்கன்னா ஏரியா பார்த்தீங்கன்னா தற்சமயம் டெவலப்பிங் ஏரியா தாங்க. இன்னும் வீடுங்க அந்த பக்கம் வரல. சரௌண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஆனால் ப்ராப்பர்ட்டியில் இருந்து நல்லா ஒரு ஹில் வியூ ப்ராப்பர்ட்டிங்க. ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பர்ட்டிலேருந்து பார்க்கும்போது ஹில்லோட வியூ ஒரு கம்ப்ளீட் வியூவில் இருக்குதுங்க. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் எதுவும் இங்கே டெவலப் ஆகலை. இதுக்கப்புறம் தான் டெவலப் ஆகும். பண்ணும்போது இந்த சைட்லேருந்து இன்றைக்கி ப்ரெசன்ட் சினாரியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபுல் வியூவில் இருக்குது. எனக்கு மலையோட வியூ ஃபுல்லாக இருக்கணும், கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இருந்தாலும் பரவாயில்லன்றாலும் இந்த ப்ராப்பர்ட்டி கொஞ்சம் ஆப்டாக இருக்குங்க. ஒரு நாய்ஸ் பொல்யூஷனோ ஏர் பொல்யூஷனோ இல்லாத ஏரியா உங்களுக்கு வேணுன்றான் இந்த ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக உங்களுக்கு நிச்சயம் பிடிக்கும். உங்களுக்கு மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 700 to 800 மீட்டர்ஸ் வருங்க. தண்டராம்பட்டு ரோட்டில் இருக்குது. திருவண்ணாமலை டு தண்டராம்பட்டு போகிற வழியில் இருக்குது. நல்லவன்பாளையத்தில் இருக்குதுங்க. ஸோ அப்படியே ஜஸ்ட் சரௌண்டிங்கில் காட்டுறேன் பாருங்கள். இந்த போல் நான் விவசாய நிலம் தாங்க. எல்லாமே வாங்கி ஃபென்ஸில் பார்ட்டிங் ஃபென்ஸ் போட்டிருக்காங்க. சிலது அப்படியே வச்சுருக்காங்க. பக்கத்தில் ஃபார்ம் ஹவுஸுக்கு உண்டான லேண்ட்லாம் பண்ணியிருக்காங்க. தோப்பு மாதிரி பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே கிளியர் பண்ணின்னு இருக்காங்க. கிளியர் பண்ணிட்டாங்கன்னா இதெல்லாமே கிளியர் பண்ணிட்டாங்கன்னா உங்களுக்கு சேல் ஆக ஆரம்பிச்சிடும். ஒன்ஸு ஒரு 5-6 வீடுங்க கட்ட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் டெவலப் ஆகிடும். ஃபாஸ்ட்டாக டெவலப். ஆல்ரெடி இந்த பக்கம் ஒரு வீடு கட்டியிருக்காங்க. கட்டும்போது சீக்கிரமாக டெவலப் ஆகிடுங்க. இதே லேஅவுட்டில் இன்னொரு ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு காமிச்சிடுறேன். இதே லேஅவுட்டில் இது ஒரு ப்ராப்பர்ட்டிங்க, ஈஸ்ட் ஃபேஸிங் ப்ராப்பர்ட்டி. இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்டேஜ் 40, பேக்கும் 40. இதில் லெஃப்ட் சைடில் அதாவது தெற்கு பக்கம் பார்த்தீங்கன்னா 63.9, ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா 70.6. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 2690 ஸ்கொயர் ஃபீட் இருக்குதுங்க. ஒரு மீடியமான பட்ஜெட், எனக்கு பெரிய ஹை பட்ஜெட்லாம் எனக்கு வேணாங்க. ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வேணும். ஃபியூச்சரில் இப்போ நான் இன்வெஸ்ட் பண்ணால் ஒரு ஃபியூச்சரில் நம்ம சேல் பண்ணுற மாதிரி ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் எடுக்கிற மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டி வேணும்னா இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு கரெக்டாக இருக்குங்க. இது அதுக்கு சூட்டபுளான ப்ராப்பர்ட்டி தான். ஒரு மாடரேட்டான ப்ரைஸ் தாங்க இது. உங்களுக்கு மலையோட வியூ ப்ராப்பர்ட்டிலேருந்து நல்லாவே இருக்குது. மலையோட வியூவும் காமிச்சிடும். இந்த ப்ராப்பர்ட்டிலேருந்து உங்களுக்கு பார்த்து மலையோட வியூ பாருங்கள். அங்கே பாருங்கள், ஒரு ஃபுல் வியூவில் இருக்குது. அதே 20 ஃபீட் ரோடு தாங்க. இதே ரோட்டில் தான் 2 மணியுமே இருக்குது. ப்ராப்பர்ட்டி வேணுன்றவங்க மேலே தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு கூட தெரியும். மறக்காம எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் உங்கள்கிட்ட ஏதாவது ப்ராப்பர்ட்டி இருக்குது, அதை சேல் பண்ணால் மேலே தெரிய நம்பரை கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்கள் ப்ராப்பர்ட்டியை ஒரு டீசன்ட் மார்க்கெட் ரேட்டில் நாங்கள் சேல் பண்ணி கொடுப்போம். தேங்க்யூ.